கழுத்தில் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 25 சவரன் தாலி வேற போட்டு நம்பால் ஒருத்தன் பார்த்தான். போக வர பார்த்துனே நம்பாரு ஒரு செயின் ஸ்நாச்சர் அவர். இதை தூக்கிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கரெக்டாக மறுநாள் கரெக்டாக வந்து நின்ட்டான். பாட்டி கோலம் போட்டு இருந்துச்சாரு. அப்படியே பாட்டி தள்ளினா அப்படியே செயினை உருவனா சரண்டு பாருங்க. 24/7 செயல்பட்டுக்கிறான். காலையில் பிக் பாக்கெட் கும்பல், மத்தியானம் சைபர் கிரைம், சாயங்காலம் பீச்சில் அடிப்பான், நைட்டு வந்து எங்கன்னா ஒரு மது கடையில் போய் பரட்டுவான், அப்புறம் இரவில் ஆனால் எங்கள் வீட்டை பூட்டை உடைப்பான். இப்படி எங்கள் ஆளுங்க வந்து டிபார்ட்மெண்ட்டாக செயல்படுவானுங்க. நான் இதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன். எங்கன்னா ஒருத்தன் பத்திரிக்கை வச்சிடக்கூடாது. ஒரு பத்திரிக்கை வச்சு ஒரு மஞ்சள் நீராட்டு விழாவா ஒரு பிறந்தநாளுக்கு விழாவான்னு சொன்னால் உடனே சர்ன்னு லாக்கருக்கு போகிறாங்க. நான் பக்கத்து வீட்டுக்காரி நகையாவது வாங்கி போட்டு போகிறாங்க. நம்மால் பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ சிக்னலில் வர லப்புன்னு அத்துட்டு போயிட்டே இருக்கான். வண்டி சுற்றி வரானுங்க. அட்டென்ஷன் டைவர்ஷன் பேர் இருக்குது. ஒருத்தன் வந்து இப்படி குறுக்கு நிறுத்துவான், அவங்ககிட்ட சண்டை போட்டு போய் டக்குன்னு பேக்கை தூக்கிடுவான். இந்த குழந்தைங்களுக்கு கொலுசு போட்டு விட்டுறாங்க, கோயிலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு. அந்த அம்மா ஒரு அம்மா Powerco 5G, best design, best AI, think techno, think Purvika. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு சில சின்ன சின்ன சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்கலாம். ஏன்னா நீங்க நிறைய சேஃப்டிஸ் பத்தி எல்லாம் கூட பேசியிருக்கீங்க. இப்போ பொதுவா ஒரு விமன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் பறிப்பு, பர்ஸ் எடுக்கிறது, செல்போன் பறிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இதை பற்றி என்ன சொல்லணும், எப்படி நம்ம வந்து ப்ரிவென்டிவா இருந்துக்கிறது? இது ஒரு லைவ் கேஸோட எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். அதாவது அடகப்பட்டது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி அரையாண்டு லீவுன்னு நினைக்கிறேன். அந்த லீவ் அப்போது ஒரு திருநெல்வேலி பக்கத்துலேருந்து தூத்துக்குடி பக்கத்துலேருந்து ஒரு அம்மா வராங்க. அவங்களுடைய மகன் வீட்டுக்கு வராங்க. பெசன் நகர் ஏரியாவில் வராங்க. மருமகளோட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் கழித்து, ஒரு 4-5 நாள் கழித்து, எப்பொழுதும் மாமியார் இருந்தாலும் மருமகளை கரெக்ட் பண்ணுவாங்கள்ல, இது தப்பு அது தப்புன்னு. அப்போ அந்த மருமகள்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னம்மா வாசை தெரிச்சு கோழி போகிறது இல்லையா நீ அப்படின்னு கேட்டுருக்காங்க. அந்த மருமகள் சொல்லியிருக்கா, இல்லை அத்தை, நான் நைட்டுலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன், காலைல எங்கே பண்ணுறது. அப்போ ஐயோ, கோலம்லாம் போடணும், வாசலில் கோலம் போடணும், மகாலட்சுமி வரமாட்டா, சரஸ்வதி வரமாட்டா, என்னடா அவன் பொண்டாட்டி பிரிக்கானா, அதை வேறு சண்டையை வேறு மூட்டி விட்டுருச்சு. அப்போ அவங்க அப்பா மகன் சொல்லியிருக்கான், பிரிக்கணும்ல, சண்டையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு, அவள் எங்கேம்மா பண்ண போகிறா, நீ எது பண்ணுமா அப்படின்னு சொல்ல. அப்போ இந்தம்மா கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு என்ன சொல்லுது, வேலைக்காரிட்ட சொல்லுது. வேலைக்காரம்மா சொல்ல, இந்த பாருமா, நான் எந்த டியூட்டியை 9 மணிக்கு தாங்க, நீ சொல்கிற மாதிரி 4:30 மணிக்கெல்லாம் வந்து கோலம் போட முடியாது என்ன அப்படின்னு. அது நம்ம மெட்ராஸ் வேலைக்காரம்மா இப்படி சொல்லிட்டாங்க, கராராக பேசிட்டாங்க. இந்த பாட்டிக்கு சூடு ஏறிடுச்சு. மருமக ஒர்க் ஃப்ரம் ஹோம், வேலைக்காரி 9 மணி தான் வருவா, இவங்களுக்கு எவ்வளோ நம்பக்கூடாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிடும் களத்துலன்னு சொல்லிட்டு கரெக்டாக 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு போய் தண்ணி தெளித்து கோலம் போடுது. அந்த தெருவிலையும் இந்த மாதிரி தான் கோலம் போடுது. வர்ற மக்கள்லாம் சூப்பராக இதை கோலம் அருமையாக போடுறாங்களே, யார் இதுன்னு கேட்டிருக்கோம். எங்கள் மாமியார் தான் போடுறாங்க, அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது இந்த பாட்டி மக ரொம்ப குஷி ஆயிடுச்சு. நம்ம கோலத்தை மெட்ராஸில் ஒரு கும்பலே வந்து ரசிக்குதே அப்படின்னு. அது வேறு நம்ம மக்கள் வேறு ஃபோட்டோலாம் எடுத்து சோஷியல் மீடியாலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பாட்டிக்கு அளவுக்கு அதிகமான குஷி ஆயிடுச்சு. கழுத்தில் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 25 சவரன் தாலி வேறு போட்டுருக்கு. நம்பால் ஒருத்தன் பார்த்தான். போக வர பார்த்துனே நம்பார். அவன் டெய்லி போகிற வர அவர் ஒரு செயின் ஸ்நாச்சர். அவர் போகிற வர பார்த்தார். இதுக்கு கிளம்பி பஸ்ஸில் போய் டி நகர் போய் அடிக்கிறதுக்கு இங்கே ஒரு அழகாக ஒரு லகான் கோழி மாதிரி ஒன்று மாட்டி இருக்குது. ஏன்னா இதை தூக்கிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கரெக்டாக மறுநாள் கரெக்டாக வந்து நின்ட்டான். பாட்டி கோலம் போட்டு இருந்துச்சாரு. அப்படியே பாட்டி தள்ளினா அப்படியே செயினை உருவனா சரண்டு பறந்துட்டான். அவ்வளோதான், 20 சவரன்ஸ் தாலி பாட்டி காணும். பாட்டி அலறி பிடிச்சி போய் மகன் எழுத்து அந்த அப்புறம் ஸ்பெஷல் டீம் இறங்கினோன்னே எனக்கு தெரியும் ஏரியாவில் இவர் தான் இந்த வேலைலாம் செய்வார். அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துன்னு இருந்தார். அதனால் உடனே ஒரு 3 ஹவர்ஸில் செக்யூர் பண்ணிட்டாங்க. செக்யூர் பண்ணிட்டு வந்தோன்னா பாட்டிக்கு ஆல்மோஸ்ட் 20 சவரன் போச்சு. என்ன மருமக வேறு இப்போ மருமக என்ன சொல்கிற, அன்னைக்கே சொன்ன நீ கேட்டியான்றான். மகன் டக்குன்னு எங்கள் பேச்சு கேட்டியா நீ அப்படின்றான். இது வேறு பாட்டிக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. நகை கிடைக்கிற வரைக்கும் பாட்டி வந்து எவ்ரி ½ அன் ஹவர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டுருந்துச்சு. நகையை வாங்கி பிடிச்சி கொடுத்து அவர் பாட்டி சொன்னான், இந்த பார், மெட்ராஸ் வந்தால் நகையெல்லாம் கைட்டு அங்கே வச்சுட்டுவான் லாக்கரில். இங்கே 4:30 மணிக்கு குளிச்சு கரெக்டாக இருந்தால் இதெல்லாம் இந்த ஊர் செட் ஆகாதுமா. இங்கே 24/7 குற்றவாளிகள் செயல்பட்டுனுக்கிறாங்க. எப்படி 24/7 செயல்பட்டுனுக்கிறான். காலையில் பிக் பாக்கெட் கும்பல், மத்தியானம் சைபர் கிரைம், சாயங்காலம் பீச்சில் அடிப்பான், நைட்டு வந்து எங்கன்னா ஒரு மது கடையில் போய் பரட்டுவான்,
அப்புறம் இரவில் அனங்க வீட்டை பூட்டை உடைப்பான். இப்படி எங்கள் ஆளுங்க வந்து டிபார்ட்மெண்ட்டாக செயல்படுவானுங்க. அதுக்காக இது மாதிரி கோலம்லாம் போட வேணாமா, கோலம் போட்டால் கூட 10 நிமிஷத்தில் வந்து கார்பரேஷனுக்கார அடிச்சுட்டு போடுவான் அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா நம்மளுக்கு இந்த மெட்ராஸே வேணாம், என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டுருங்கன்னு போயிடுச்சு. ஆக என்ன சொல்ல வரேன்னா, நான் இதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன். எங்கன்னா ஒருத்தன் பத்திரிக்கை வச்சிடக்கூடாது. ஒரு பத்திரிக்கை வச்சு ஒரு மஞ்சள் நீராட்டு விழாவா, ஒரு பிறந்தநாளுக்கு விழாவான்னு சொன்னால் உடனே சர்ன்னு லாக்கருக்கு போகிறாங்க. நான் பக்கத்து வீட்டுக்காரி நகையாவது வாங்கி போட்டு போகிறாங்க. நம்மால் பார்த்துட்டே இருக்கிறான். டூ வீலரில் வேறு நகையை போட்டு அவங்க வீட்டுக்காரை கட்டி பிடிச்சிட்டு ஒரு கையில் செல்ஃபோனை வேறு பார்த்துட்டு போகிறாங்களா. நம்மளுக்கு லக்குன்னு அந்த இதில் வர சிக்னலில் வர லப்புன்னு அத்துட்டு போயிட்டே இருக்கான். புரிஞ்சுங்களா? அது வந்து இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 3 பேர் வரானுங்க வண்டியில். இந்த ஒரு வண்டி இதை சொல்கிறாங்க, இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர், அதில் வராங்க. வண்டி சுற்றி வரானுங்க. அட்டென்ஷன் டைவர்ஷன் பேர் அதுக்கு. ஒருத்தன் வந்து இப்படி குறுக்கு நிறுத்துவான். அவங்ககிட்ட சண்டை போட்டு போய் டக்குன்னு பேக்கை தூக்கிடுவான். இந்த குழந்தைங்களுக்கு கொலுசு போட்டு விட்டுறாங்க, கோயிலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நல்லாயிருக்கும். கொலுசை போட்டால் அந்த அம்மா ஒரு அம்மா குழந்தைய கொஞ்சின்னு இருக்கும். ஐயோ நம்ம குழந்தைய கொஞ்சின்னு இருக்கிறாங்கன்னு தாய் ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது அந்த குழந்தை கட்ட வந்து கொலுசு கழிச்சிடும். எங்கால் வந்து ரொம்ப குற்றவாளி நண்பர்கள், ரொம்ப நல்லவர்கள். அழகான நாய்க்குட்டி பார்த்தா கூட தீர்ந்துடும். புரிஞ்சுங்களா? சிந்தி ஜெயந்தின்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் நாய்க்குட்டி தீர்க்க மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? சிந்தி ஜெயந்த் தான். ஆமாம், ஆசையாக அவர் பாவம் ஊரெல்லாம் போஸ்ட்டு ஒட்டி ஒரு நாயை கண்டுபிடிச்சோம். அதனால் நம்ம எங்கள் ஆளுங்களுக்கு வந்து எங்கள் குற்றம் செய்யும் நண்பர்களுக்கு வந்து எது கிடைச்சாலும் சரி என்ன அவருக்கு வந்து லாபம்தான். அதனால் நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும். ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த கண்காணிப்பு கேமராக்கள் போட்டு வைக்கணும், எல்லா இடத்துலையும் போட்டு வைக்கணும். அதில் க்ளவுடில் ஸ்டோரேஜ் கொடுக்கணும். நம்மால் டிவி தூக்கின்னு போடுவான், க்ளவுட் ஸ்டோரேஜில் கொடுக்கணும். அப்பப்போ எடுத்து வச்சுக்கணும். இதுதான் மேட்டர். சூப்பர் சார். சூப்பரா. வழக்கம் போல் நல்ல ஒரு அவேர்னஸான ஒரு பதிவு சார். நன்றி. வணக்கம். Taste the Daily. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika.